சுந்தர் என்னடா திருப்பி திருப்பி எல்லோரும் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு யாராச்சும் ஹஸ்பண்டுங்க ஒய்ஃபு உங்கள் மேலே கேஸ் போட்டிருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் மேலே மெயின்டெனன்ஸ் யாரும் இந்த சூசைட் அட்டம் ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டாங்க, போதும் சமாளிங்க, முட்டி மோதுங்க, அதுதான் ஒரு வாழ்க்கை. சூசைட் பண்ணிக்கிறது முடிவே இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், அத்துல் சுபாஷ்க்கு அப்புறம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 4-5 கேஸ் பார்த்துட்டேன். டெல்லியில் ஒருத்தர் அவர் பேக்கரி வச்சுருக்காரு, பழைய பேக்கரி, பழைய காலத்து பேக்கரி, அதை ரன் பண்ணிருக்காரு. அவர் வாழ்க்கைக்காக பண்ணிருக்காரு. அவங்க ஒய்ஃபு அந்த ஹஸ்பண்ட் மேலே மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டு சித்திரவதை பண்ணி அவர் தாங்க முடியாமல் டெல்லியில் சூசைட் பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு சூசைட் முடிவில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், சூசைட் முடிவில்லை. உங்கள் அட்வொகேட்டை கிளியராக சொல்லுங்கள், சம்பாதிக்கிறதுல 10,000 இருந்தாலும் நீங்கள் கொடுக்க முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கோர்ட்டில் வந்து சார் இவ்வளோ தான் வருது, இவ்வளோ கொடுக்குறோம்னு சொல்லுங்கள். சம்பாதிக்கணும்னு பிரச்சனையே இல்லை. தயவு செஞ்சு எந்த லேடிஸாக இருக்கட்டும், நீங்கள் மெயின்டைன் எவ்வளோ செலவு இருக்கோ உங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, உங்கள் பசங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் மெயின்டெனன்ஸ். நீங்கள் அதை ஒரு தொழிலாக பண்ணி மெயின்டெனன்ஸ் வந்தால் நம்ம செட்டில் ஆகலைன்னு நினைக்காதீங்க. இன்னொருத்தன் உழைப்பில் நீங்கள் செட்டில் ஆகிறது வாழ்க்கையே இல்லை. அது அது அர்த்தமே இல்லை. மெயின்டெனன்ஸ் இருக்கிறது வந்து அது வந்து அந்த கேஸை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஆக்சுவலி அவன் கொடுத்தானா என் ஹஸ்பண்ட் காசில் நான் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா இருக்கேன், அவன் சம்பாதிச்சு எனக்கு கொடுக்கணுன்றது வாழ்க்கையே இல்லை. உங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, உங்கள் பசங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஸ்கூல் ஃபீஸ் இது கட்டுறதுக்காக தான் மெயின்டெனன்ஸ். தயவுன்னு சொல்கிறேன், தப்பாக மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா விபரீதங்கள் வேலை மாதிரி இருக்கும், கான்சிக்வன்சஸ். அதாவது பொண்ணோட அப்பாவுக்கு, பொண்ணுக்கு இது மாதிரி தாராளமாக கொடுக்குறாங்க ஃபைன் சார்ஜஸ் கோர்ட்டில். நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஒரு கோர்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் தப்பாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க தயவுன்னு சொல்கிறேன். அது வந்து மெயின்டெனன்ஸுன்றது வந்து ஒரு ப்ரிவென்ஷன் மட்டும் தான், ஒரு பாதுகாப்பாக மட்டும்தான் அந்த சட்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடிகாரன் என்ன ஒரு சந்தேக புத்தி, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டு அவன் கூட வாழ முடியாது, நான் போய் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணுற பிரச்சனைக்காக போய் வாழ்கிறதுக்காக மட்டும்தான் மெயின்டெனன்ஸ். அதாவது நீ பண்ணுற பிரச்சனைனால நான் போய் வாழ்கிறேன் தனியாக, நீ வந்து என் பிள்ளைங்கள நம்ம பசங்களை என்னைய நீ மெயின்டைன் பண்ணு, அதாவது வாழ்கிறதுக்கான காசு கொடு, வாழ்கிறதுக்காக மட்டும் தான், செட்டில் ஆகிறதுக்கு இல்லை. தயவு செஞ்சு நினச்சிக்கோங்க, செட்டில் ஆகிறதுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து நான் பேச சொல்ல விரும்பல, நிறைய பெரிய ப்ராப்ளங்கள் காசு வேணான்னு போயிருக்காங்க. அதனால நீங்கள்லாம் ஏமாத்துறோம், மரத்துக்கு மரம் பெருசு இருக்குது. தயவுன்னு சொல்கிறேன், தப்பாக மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. வாழ்க்கையை முடிச்சுக்கிறது, சூசைட் பண்ணிக்கிறவனுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், சூசைட் பண்ணிக்கிறவனுக்கு சூசைட் பண்ண நிமிஷத்தோடு போச்சு. ஆனால் அவங்கள சார்ந்த ஆளுங்களுக்கு அவங்க வாழ்ந்து சாகிற வரைக்கும் நிறைய பேருங்க முடிவு எடுத்துக்கோங்க, சூசைட் பண்ணிக்காது. அதோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து அது வந்து இந்த மாதிரி கேஸில் ஈடுபடுறவங்க நிறைய லாயர்ஸ்க்கு, அட்வொகேட்ஸுக்கு, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும் அத்துல் சுபாஷ் கேஸு. அதே மாதிரி நிறைய கேஸுங்க நான் பார்த்துட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 கேஸ் நான் பார்த்துருக்கேன் நியூஸில். இந்த மாதிரி இருக்கிறதுல தெரிஞ்சது 4னா தெரியாத 40 இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 எனக்கு தெரிஞ்சுன்னா நான் நியூஸ் பார்த்த வரைக்கும் என் கண்ணில் பட்டதாக 4 பிரபலமானது 4 இருக்கும். தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கும். 4 தெரிஞ்சதுன்னா தெரியாமல் 40 இருக்கும். தயவு செஞ்சு சூசைட் பண்ணிக்க இது முடிவே இல்லை. சூசைட் பண்ணிக்கிற சுச்சுவேஷனை விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. முட்டி மோதிதான் தான் வாழ்க்கை, சுவாரஸ்யம் அதில் தான். எதுவும் இல்லை, உங்கள் மேலே தப்பாக போட்டிருக்காங்களா கேஸு, அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள ஏற்று போராடுங்க. சூசைட் பண்ணிக்க இது முடியல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை அது இல்லை. யாரோ பண்ணுற தப்புக்கு நீங்கள் சூசைட் பண்ணிக்கிறது தப்பே இல்லை, அது ரொம்ப தப்பில்லைன்னு நீங்கள் யோசிங்க. யாரோ பண்ணுற தப்புக்கு நீங்கள் எதுக்கு அனுபவிக்கணும்? தப்பு இல்லை, நீங்கள் முட்டி மோதுங்க, அவங்க போராடி சொல்லுங்கள், தப்புன்னு சொல்லுங்கள். இந்த கோர்ட்டிலாம் அதுக்கு மேல் கோர்ட் இருக்குது, அதுக்கு மேல் கோர்ட் இருக்குது. தயவுன்னு சொல்கிறேன், ஒரு விதத்தில் சூசைட் வந்து ஒரு நாள் முடிவாகாது. தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. சூசைட் மட்டும் என்றைக்கும் முடிவாகாது. திரும்ப சொல்கிறேன்னா இவன் என்ன அப்படின்னு நினைக்காதீங்க, சூசைட் முடிவாகாது. அதே மாதிரி உங்கள் அட்வொகேட்டு சொல்லுங்கள், சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், உங்கள் சுச்சுவேஷன் எடுத்து சொல்லுங்கள். உங்கள் சுச்சுவேஷன் எடுத்து சொன்னால் தான் ஒரு அட்வொகேட்டுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அவருக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறதுனால சொல்லுங்கள், சார் நான் தரேன் அப்படின்ட்டு.
அவங்களும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க, எந்த ஒரு வக்கீலும் சும்மா பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பெட்ரோல் இருக்குது, கன்வென்ஸ் இருக்குது, போகிற செலவு இருக்குது, அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, அவங்களுக்கு செலவு பாருங்கள், அவங்க செலவு கொடுங்க, அவங்க ஃபீஸை கொடுங்க. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சுச்சுவேஷன் எடுத்து சொல்லுங்கள். சார் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும். அதை ஜட்ஜுக்கிட்டே கோர்ட்லேயே சொல்லுங்கள். சார் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், இவ்வளோ என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள். நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், வாய் விட்டு சொல்லுங்கள், தப்பில்லை. சூசைட் ஒரு நாள் முடிவாகாது. தேங்க்யூ.